சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பொண்ணை நம்பாதன்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை பார்த்து யாரோ அந்த வசனத்தை எழுதியிருக்காங்க. கரெக்டா அவளுக்கு பொருந்தும் ஆட்டோல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி கிட்ட நம்ம சூர்யா சார் சொல்லிட்டுப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவள மட்டும் நம்பவே நம்பாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி கிட்ட சொல்றாங்க. ஆனா நந்தினி உடம்புலேருந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நந்தினிக்கு இன்னைக்கு தான் அர்ச்சனாவோட முழு முகமே தெரிய போகுது. வெயிட் அண்ட் சீ நந்தினி. இப்போ நந்தினியும் சூர்யாவும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. ஸோ நந்தினி அதாவது நம்ம அர்ச்சனா வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தனியா போறாங்க. "நீ ஒண்ணும் அவளுக்காகலாம் கைய வெட்டிக்கலைல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அவளுக்காக தான் வெட்டிக்கிட்டேன். அவலாம் ஒரு ஆளா உனக்கு? உன் தகுதிக்கு அவலாம் ஒரு ஆளா? அவ ஒரு ஆளு இல்லடி, என் ஆளு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. "அவளுக்கு நான் உயிர கூட குடுப்பேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சொல்லுவாரு. ஸோ இப்ப சூர்யா சார் என் ஆளுன்னு சொல்றாரு இல்லையா? அன்னைக்கு வட்டிக்காரன் கையில என் மனைவின்னு சொல்லியிருந்தா, இவ்ளோ பெரிய பிரச்சனையுமே வந்திருக்காது. தலைய சுத்தி மூக்க தொட்டாரு நம்ம சூர்யா சார். வட்டிக்காரன் கையில வந்து என் மனைவின்னு சொல்லியிருந்தா, விஜய் கேட்டிருக்க மாட்டாங்க. அவர் குடிச்சிருக்க மாட்டாரு. வீட்டுக்கு வந்து நீ வீட்டை விட்டு வெளியே போ சுதந்திர பறவையாருன்னு அப்படியெல்லாம் வசனம் பேசியிருக்க மாட்டாரு. நம்ம நந்தினியும் பேக் எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இப்படி பேசுனது அன்னைக்கு அப்படியே பேசியிருந்தா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அர்ச்சனா கையில் பயங்கரமாக திட்டி அமிச்சிருவாரா. ஸோ உடனே போயிட்டு நம்ம நந்தினியை பார்க்குவாங்க வெளியே. நந்தினி வந்து ஜூஸ் போட்டு வரேன் காஃபி கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்காக போவாங்களா. அர்ச்சனா வந்து பார்த்த உடனே அவனை முழுசும் நீயே எடுத்துக்கலான்னு பார்க்குறியா? அதுக்கு ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன். உன்னை ஒட்டு மொத்தமா இந்த வீட்லேருந்து அடிச்சு துரத்திட்டு நான் அந்த இடத்துக்கு வரேனா இல்லையான்னு மட்டும் பாருடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க. ஏதாச்சும் நீ வந்து உனக்கு சூனியம் செய்வன வச்சுட்டு இருக்கியா? உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். உன்னையே உலகமா நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நந்தினியோட மனசு அர்ச்சனா, நந்தினியோட மனசு. ஸோ நந்தினி யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அர்ச்சனாவோட முழு முகமே இதுதான் போல. நம்ம தான் இத்தனை நாளாக தப்பாக நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினிக்கே இப்போ புரிய வருது. இப்போ இவங்க திட்டினது, இவங்க சண்டை போட்டதை நான் அப்படியே போயிட்டு சூர்யா சார் கையில சொன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோன்னா யோசிச்சு பார்க்குறாங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை வரதான் வரும். இதை போயிட்டு அப்படியே சூர்யா சார் கையில சொன்னா. இப்போ சூர்யா சார் கூப்பிட்டு எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுவியா? அவளுக்கெல்லாம் வெக்கம் மானமே இல்லையா? யார் என்ன நினைப்பாங்களே அவ நினைக்க மாட்டாளா? அந்த அளவுக்கு உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க சார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி சொல்லுவாங்க. ஸோ "சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பொண்ணை நம்பாதே" அப்படின்ற டயலாக் பார்த்தீங்கன்னா அப்பதான் அவர் சொல்லுவாரு. எனக்காக ஒரு ஃபேவர் பண்றியா? என்னோட சிகரெட்டு எனக்கு மைண்ட் ப்ரெஷராக இருக்குது. எனக்கு எடுத்து வைப்பியா பிடிக்கிறதுக்காக அப்படி எனக்கு கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். உங்கள் பீடி உங்கள் வாய் நீங்களே பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நந்தினி. பீடி இல்லை சிகரெட் எனக்கு ரைட் ஹேண்டில் பிடிச்சி தான் பழக்கம். நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நந்தினி மறுபடியும் அட்வைஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறது ரேணுகா தானே. ரேணுகாவுக்கு மறுபடியும் அர்ச்சனா கால் பண்ணி நீ முன்ன வேலை செஞ்சதோட இப்போது 2 மடங்கு டபுளாக வேலை செய்யணும். எப்படியாச்சும் கூடிய சீக்கிரமே அந்த நந்தினியை அடித்து துரத்திட்டு அந்த இடத்துக்கு உனக்கு முதலாளியாகவும் சூர்யாவுக்கு மனைவியாகவும் நான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. யார்கிட்ட? ரேணுகா கிட்ட. இப்போ ரேணுகாவும் பார்த்தீங்கன்னா சரிம்மா அதை விட எனக்கு என்ன வேலை இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் ரேணுகா மட்டும் ஒரு நாள் நம்ம நந்தினி கிட்ட இந்த மாதிரி வேலை பண்ணுறதெல்லாம் மாட்டினாங்கன்னா செவில் அடித்து கேட்குவாங்க. எங்கள் வீட்டு உப்பை தின்னுப்புட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணுறியா? ஒரு வாய் சாப்பிடும் போது கூட இந்த வீட்டுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே, இவங்க 2 பேரையும் நம்ம பிரிக்கிறோமேன்னு உனக்கு மனசாட்சியே தோணலையா? ஒரு அனாதைன்னு சொல்லிட்டு தானே நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். என்ன மாதிரியே நீயும் நடுத்தருவில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அடைக்கலம் கொடுத்தவங்களுக்கே அடி வாங்க வைக்கிறியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் நந்தினி வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ இவ சொல்லி தான் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நந்தினி வந்து நம்ம அர்ச்சனா பேசிட்டு போகும்போதே ஒரு விஷயத்தை வந்து மைண்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன விஷயம்னா, எப்போல்லாம் அர்ச்சனா வராளோ அப்போல்லாம் ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. நம்ம 2 பேரும் ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்தாங்க. என்னை யாரோ கடத்திட்டாங்க. அதே மாதிரி நகை திருடுனது, அதே மாதிரி ஸ்கூல் ஃபீஸுக்காக இது பண்ணது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேரும் சமைச்சிட்டு இருக்கும்போது ஃபுட் பாய்சன் ஆச்சு இல்லையா? அதுவும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மட்டும் தான் வந்து போனாங்க. வேற யாருமே வர கிடையாது. மத்ததெல்லாம் கூட நம்பிட்டாங்க. ஆனா ஃபுட் பாய்சன் ஆகும்போது அர்ச்சனா மட்டும் தான் வந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா விஜி அழுத்தமா சொல்லியிருப்பாங்க. சூர்யா சார் அவளை தவிர வேற யாருமே இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் புரிய வருது நம்ம நந்தினிக்கு. நந்தினி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எடுக்க போற முடிவே வந்து டபுள் மடங்கா மாறப்போகுது. ஏன்னா உன் தாலியை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் கழட்டி கொடுக்கணும்? உங்க தாலியை நீங்க கேட்டா நீங்க கழட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியமான ஒரு வார்த்தையை பேசியிருப்பாங்க நம்ம மாதவி மூதேவி கையில. இப்போ மாதவி மூதேவி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "ஏன் தாலியும் உன் தாலியும் ஒன்றா?" அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வேலைக்கே போகாத அம்மா வீட்டில் மாமியார் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க உங்கள் 2 பேருக்கே இவ்வளோ இருக்கும்போது கஷ்டப்பட்டு உழைக்கணும், கஷ்டப்பட்டு வாழணும், இந்த வீட்டில் அவங்க துட்டில் நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஒரு வேலைக்கு போயிட்டு நேர்மையாக இருக்கிற நந்தினி எவ்வளோ தைரியமாக இருக்கலாம் இந்த வீட்டில். நீங்களே சொல்லுங்கள் நேயர்களே, கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க நந்தினியை பற்றி. ஸோ இப்போ சுந்தரவள்ளி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா மேலே ஒரு இறக்கம் இருக்குது. அதாவது ஏற்கனவே ஒரு கோவிலில் நான் யாகம் பண்ணுறேன் சூர்யாவுக்குன்னு ஒரு ட்ராமாவை போட்டதுனால அவங்களுக்கு நந்தினி இடத்துல அவங்கள வச்சு
வச்சு பார்க்கணும்னு ஒரு யோசனை இருக்குங்க. அதனால எப்பம்மா வந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க போம்போது. நான் இப்ப தான் வந்தேன் ஆன்ட்டி சூர்யா என்ன எடுத்தெறிஞ்சு பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும். நீ போ மிச்சதெல்லாம் ஃபோன்ல பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சுருவாங்களா. இத பார்த்துட்டு இருக்க மாதவிக்கு பயங்கரமா பயம் வந்துருது. ஒருவேளை நந்தினி இடத்துல அம்மா வந்து அர்ச்சனாவ கற்பனை பண்றாங்களோ, அப்பன்னா நம்ம இப்பவே விடக்கூடாது. அம்மாவ எப்படியாச்சும் குழப்பிடணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிட்டு அதாவது சுந்தரவல்லி கையில போயிட்டு மாதவி சொல்றாங்க. "ஏம்மா நீ என்னம்மா இவகிட்ட இவ்ளோ நல்லா பேசிட்டு இருக்க. அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? அவ பேசுனதெல்லாம் மறந்துட்டியா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தி விடுறாங்க. அதாவது கல்யாணத்துல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனதெல்லாம் ஏத்தி விடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம மறுபடியும் வந்து சூர்யாவுக்கு அர்ச்சனாவ தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மொத்தம் கற்பனையில கூட நினைச்சிராத. அப்புறம் சூர்யா பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சுருவான். இப்ப இருக்கிறதோட டபுள் மடங்குல வந்து நம்மள வெறுப்பேத்த ஆரம்பிச்சுருவான்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு வேலைக்காரியை கட்டிட்டு இவ்வளோ பாடுபடுறோமே அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. எப்போ என்ன பண்ணணும், யாருக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். முதல்ல போய் இந்த வீட்டோட முதல் வாரிச பெக்கற வழிய பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. ஸோ இப்போ அருணாச்சல ஐயா வந்து 2 பேரையும் பார்ப்பாங்க. அதாவது நந்தினியும் சூர்யாவையும். இப்படியே எப்பவுமே வாழுங்க. எனக்கு இதுதான் சந்தோஷம். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றத விட வேற என்ன வேணும் எனக்கு? நீ ஏழையா இருக்கிற ஒரே காரணத்தினால சுந்தரவல்லி உன்னை எவ்வளோ வேணா பேசியிருக்கலாம். ஆனா மனசளவுலயும் சரி, குணத்தளவுலயும் சரி, உன்னை விட உயர்ந்தவங்க யாருமே இல்ல நந்தினி. ஏன்னா கட்டாயம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்ல வாழ வச்சாலும் சூர்யாக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்றியே, இந்த மனசு யாருக்கு வரும்? அதே மாதிரி தாம்மா சொல்றேன். சூர்யாவ குடிப்பழக்கத்திலிருந்து திருத்திட்டு உனக்கு மனைவியா மாறிட்டான். உனக்கு ஹஸ்பண்டா மாறிட்டான்னா, அவனை விட ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். நான் அடிச்சு சொல்றேன். சூர்யாவை விட வேற யார் நல்ல பையனா இருப்பான்? இதுவரைக்கும் உங்ககிட்ட ஏதாச்சும் தப்பா நடந்திருக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நந்தினி பெருமைப்பட்டுட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. ஆமா, இதுவரைக்கும் நம்மகிட்ட தப்பாவும் நடந்ததில்ல. அதுக்கான முயற்சியிலும் அவர் ஈடுபட்டதில்ல. சுண்டு விரல் கூட நம்ம மேல பட்டதில்ல. அவர் எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறமாச்சு நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பேரனோ, பேத்தியோ என் கையில பெத்து குடுங்க. அதுதான் எனக்கு போதுமானது. இதுக்கப்புறம் நீ வந்து ஏன் நான் சூர்யா சார் கூட இருக்கணும்னு நினைக்காத. நம்ம ஏத்துக்கிட்டு வாழ்றதுக்காக யோசிம்மா. ஏன்னா சூர்யா விட நல்ல பையன் இது நாள் வரைக்கும் உனக்கு கிடைச்சிருக்க மாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டுருவாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சுந்தரவல்லி, நீங்க குடுக்குற சப்போர்ட்டால மட்டும் தான் இவ இந்த வீட்ல இருக்கா. இல்லைன்னா இவளெல்லாம் எப்பயோ அடிச்சு துரத்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கு அருணாச்சல ஐயா ஒரு டயலாக் சொல்லுவாரு. நீ முதலேருந்து யோசிச்சு பாரு சுந்தரவல்லி. இவோ ஏழன்ற ஒரே ஒரு காரணத்தினால அவள் நல்லவளாவே இருந்தாலே அவளை உனக்கு பிடிக்கல. அது ஒரு விஷயம். சரி அந்த விஷயத்த விட்டுரு. ஆனா சூர்யா ஏன் குடிக்க ஆரம்பிச்சான்? அதுக்கு பதில் சொல்லு. அதாவது அவன் லவ் பண்ண பொண்ணு மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தையே அழிச்சிட்ட. அதனால தான் விரக்தியில குடிக்க ஆரம்பிச்சான். சூர்யா ஏன் அர்ச்சனாவ கல்யாணம் பண்ணல? நீ பார்த்து உன்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் கல்யாணம் பண்ணல. சூர்யா ஏன் நந்தினி கழுத்துல தாலி கட்டினான்? உன்ன வெறுப்பேத்துறதுக்காக. ஸோ ஒட்டுமொத்த காரணத்துக்குமே யாருன்னு இப்படி நிமிர்ந்து பார்த்தா, நீ மட்டும் தான் அந்த இடத்துல தெரியிற அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன குறை சொல்லலனாலையும், இவள தூக்கி வச்சு பேசுறனாலையும் உங்களுக்கு தூக்கமே வராது. நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. ஸோ இப்போ நந்தினி பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நமக்கு ஏத்த ஜோடி இவர் தான் போல இருக்கு. நம்ம இவரு கூடயே சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நினைச்சு பார்ப்பாங்க. பட் கல்யாணம் அண்ணா வந்து சொல்லுவாரு, "ஏம்மா உன் உன் தாலியில பங்கு போட்டுக்கிறதுக்காக இந்த அர்ச்சனா வந்து போறா. இவள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நீ எப்படிம்மா சகிச்சுக்கிட்டு இருக்க? இவளெல்லாம் வந்து சுத்தமா வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. தயவு செஞ்சு இன்னுமே வந்து நீ அர்ச்சனாவ நம்பிட்டு இருக்காத. அர்ச்சனாவோட உண்மையான குணத்த ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமாண்ணே, நீ வந்து அவனுக்கு வசியம் பண்ணி வச்சிருக்கியா சூர்யா சாருக்காக?" அப்படின்லாம் பேசிட்டாங்க. இன்னைக்கு தான் அவங்களுடைய உண்மையான முகம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவள பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் நீ இத்தன நாளா வீட்ல சேர்த்திருந்தது தப்பு. நீ வேலை செய்ற இடத்துல கூட அவ வந்தாள்னா அவள சேர்த்தவே சேர்த்தாத அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ கல்யாணம் ஆன சொன்னதும் பார்த்தீங்கன்னா மைண்ட்ல இருக்கு நம்ப நந்தினிக்கு. என்னன்னா, இவங்கள இதுக்கு மேல நம்ம கிட்டவே சேர்த்தக்கூடாது. இவங்க எப்பலாம் வராங்களோ, அப்பலாம் ஒரு பிரச்சனையும் சேர்ந்து வருது அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாரி இத்தன நாளா வந்து குடிப்பழக்கத்துல இருந்த சூர்யாவ அப்படியே நீ திருத்தி காமிச்சிடணும். இப்ப கை அடிபட்டுக்கிறதுனாலே அத வச்சு நீ எப்படியாச்சும் ஒரு சாக்க வச்சு அவன வெளிய போ விடாம அவன திருத்தி காமிம்மான்னு சொல்றாங்க. எங்க சார் அவங்க மறுபடியும் பீடி புடிக்கிறேன், எனக்கு பத்த வச்சு குடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவன குறைச்சிடலாமா? அவன்லாம் கண்டிப்பா திருந்துற ஆள் தான். பிசினஸ்ல மட்டும் அவன் போயிட்டான்னா, இதெல்லாம் அவன் நெனப்பிலே இருக்காது. சூர்யாவை மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனை யாராலையுமே பார்க்க முடியாது. அவன்லாம் டெண்டருக்கு போனான்னா தெரிச்சு ஓடுவாங்க ஆப்போனன்ட் பார்ட்டி கம்பெனி எல்லாம். அந்த அளவுக்கு ஒரு திறமையானவன். பார்த்தல்ல ஏற்கனவே வந்து ஒரு கோல்மால் பண்ணி இந்த வீட்டிலேயே ஒரு கோல்மால் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த டெண்டரில் உண்மையான வெற்றியே பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு தான் வந்திருக்கணும். அதெல்லாம் நல்லா திறமையாக தான் இருக்காரு. ஆனால் அந்த குடிப்பழக்கத்தில் மட்டும் வந்துட்டாருன்னா செம்மையாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. குடிப்பழக்கத்தில் மட்டும் இல்லைம்மா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 100க்கு 100 டைம் சொல்லிட்டே இருப்பார். இப்போ மாதவிக்கு என்ன பயம்னா, இந்த வீட்டில் அம்மா நினைக்கிற மாதிரி இந்த நந்தினியை தூக்கிட்டு அர்ச்சனாவை கொண்டு வந்துட்டாங்கன்னா, அர்ச்சனா சும்மாவே இருக்க மாட்டாளே. முதல்ல நம்மள தான் அடிச்சு துரத்துவா. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வேலைக்கு போற மாரி ஆயிடுமோ. நம்ம கணவரும் டம்மி. அதுக்கப்புறம் நகை, பணம், புடவை இதெல்லாம் நம்ம எங்க போய் எப்படி சமாளிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ மாதவிக்கு இந்த வீட்டிலே ஓசி சோறு சாப்பிட்டு இப்படியே இருக்கணுன்றது தான் ஆசை. மாதவிக்கு இந்த வீட்டில் யாருமே முன்னேறக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூர்யா திருந்துறதும் மாதவிக்கு பிடிக்காது. திருந்திட்டா தெளிவாயிருவான்.
அதே மாதிரி இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதும் மாதவிக்கு பிடிக்காது. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் பாயிண்ட்டாக வரப்போகுது. நம்ம நந்தினி கண் விழிச்சுக்கிட்டாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போன்னு ஒரு நாளைக்கு சொல்ல போகிறாங்க. எதிர்த்து பேசவும் ஆரம்பிக்க போகிறாங்க. அன்னைக்கு நந்தினியே வந்து நமக்கு வினையா வந்துட்டாளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி நினைக்க போகிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்தே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.